வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்டா யூஸ் பண்ணிக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய டெலகிராம் சேனலு, யூடியூப் சேனலு. டெலகிராம் சேனலோட லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மார்னிங் நிஃப்டியோட அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். இதில் கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா நிஃப்டியோட அப்டேட்டை ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதை ட்ரேடுக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன். செக் பண்ணி பாருங்க. கனெக்ட் ஆகி செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த புதியவர்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு 13 வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோஸை ஒவ்வொன்றா பாருங்கள். நம்மளுடைய கோர் கான்செப்டே இதில் தான் இருக்குது. ஒவ்வொரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ண அடுத்தடுத்து போகலாம். அதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்ஸ், டெய்லி அப்டேட்ஸையும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் இங்கே சொன்னதுக்கும் இங்கே இது நாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு தெரிஞ்சுக்க முடியும். ரியலாக ப்ராக்டிக்கலாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். கமெண்ட் கொடுங்க. கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் நான் கொஞ்சம் ஏதாச்சும் மாற்றுறதா இல்லையாங்கிறத நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்க முடியும். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணுறவங்க இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் மட்டும் பாருங்கள், போதுமானது. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இது நிஃப்டி 1 ஹவருடைய ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி மார்னிங் கொடுத்துருந்தோம். மார்னிங்கே வந்து நம்ம இதை கொடுத்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸுக்கு உண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருந்தோம். காலையில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. காலையில் இங்கே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட் உடைச்சிட்டு அடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நியர்பை வந்து நின்றுருக்கான். அதாவது இந்த ஹையை உடைச்சிட்டு மேலே போயிருக்கான். அப்போது கீழே இந்த லோ வரைக்கும் வரல. இப்படி வந்து இப்படி திரும்பி நின்றுருக்கான். அப்போது பார்த்தீங்கன்னா இது அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1 ஹவர்லேயும் பை ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம 5 மினிட்ஸில் பார்க்கலாம். இது ட்ரேடு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். 5 மினிட்ஸ். ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. சரிங்களா? இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. அப்போது அடுத்தது என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இங்கே எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி வச்சுக்கணும். முன்னாடியே வந்து 1 ஹவர் போட்டு 5 மினிட்ஸு மார்க் பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி நான் வந்து மார்னிங் டெலகிராமில் கொடுத்துருந்தேன். டெலகிராம்லேயே வந்து இது மார்க் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். இது டெலகிராமில் மார்க் பண்ணி கொடுத்தேன். இது வந்து ஆல்ரெடி ஒரு சப்போர்ட். அப்போது இது இது வந்து ரெசிஸ்டன்ஸாக கொடுத்து வச்சுருந்தேன். காலையில் ஒரு கேப் அப் மார்க்கெட்டு அப்படிங்கும்போது இங்கே க்ளோஸ் ஆனது. காலையில் இங்கே ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது. ஒரு ரெசிஸ்டன்ஸாக 5 மினிட்ஸில் போட்டு வச்சுருந்த அந்த ட்ராக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஓப்பன் ஆகுது. அப்போ இங்கே ஓப்பன் ஆனால் என்ன பண்ணணும்? இது சப்போர்ட்டாக மாறிடும். சரிங்களா? ஒரு ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டாக மாறிடும். அப்போ அது சப்போர்ட்டாக மாறும்போது இப்போ இங்கிருந்து மார்க்கெட்டை அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகணும். ஆல்ரெடி பை ட்ரெண்டுக்கு நேற்றே மாறிடுச்சுன்னு பார்த்துருக்கோம். 5 மினிட்ஸில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு கேப் அப் ஓப்பனுங்கும் போது கரெக்டாக அந்த ரேஞ்சிலேயே ஓப்பன் ஆகும்போது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகணும், போயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியா வந்து 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக அங்கே போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ரிவர்ஸ் ஆன மார்க்கெட் என்ன பண்ணுது? அகைன் வந்து இந்த சப்போர்ட்டையும் உடைச்சிருச்சு. சப்போர்ட் உடைச்சிட்டு இங்கே வந்து ஆல்ரெடி ஒரு கன்சால்டேஷன் ஆகிட்டு மறுபடி இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி நிற்கிது. இது கீழே மார்க்கெட் கீழே வந்தோடனே இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும் நம்மளுக்கு. அப்போ வந்து எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். கீழே இருக்கும்போது ரேட் வந்து மறுபடி இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு மறுபடியும் மேலே போயிடுச்சு. இப்போ வந்து இது சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகி நிற்குது. அதை பாருங்கள். அதை அப்படியே கொஞ்சம் கண்டினியூ இழுத்து விட்டுருவோம். இது சப்போர்ட்டாக இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னவா மாறி இருக்கும்? இப்போ சப்போர்ட். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இப்போ சப்போர்ட்டாக அந்த இடத்துல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சு தான். மறுபடியும் திரும்பி மேலே வந்த மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? கீழே வந்த மார்க்கெட்டு மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் இல்லையா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் விட்டுட்டு கீழே வருது. எகைன் லோ உடைக்கல. எகைன் மேலே போன மார்க்கெட் மறுபடி சப்போர்ட்டுக்கே வருது. ரெசிஸ்டன்ஸை மேலே போக முடியல.
அப்போ இது என்ன ரேஞ்ச் இந்த இடத்துல திரும்புது அப்படின்னா இதுக்கு என்ன கணக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்த பாருங்க, இது ஒரு சப்போர்ட் பிளேஸ். அப்போ அது இந்த சப்போர்ட் பிளேஸ்லயே திரும்பி இதில் திரும்பலாம் அல்லது இதுலேயே கூட திரும்பி போகலாம். ஏன்னா இது ஆல்ரெடி வந்து ரிஜெக்ட் ஆன ஏரியா, இந்த இடம் வந்து ரிஜெக்ட் ஆன ஏரியா. அப்போ வந்து இங்கிருந்து அவன் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறான். இது எல்லாம் வந்து 5 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணிக்கணும். பண்ணால் தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் வரைஞ்சி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து மார்க்கெட்டு இங்கிருந்து மேலே போகும்போது என்ன நடந்தது, இது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக மாதிரி மேலே போச்சு, கீழே வந்துருச்சு. கீழே வந்த மார்க்கெட் எங்கே மறுபடியும் வந்து ரெசிஸ்டன்ஸு, எகைன் வந்து இது சப்போர்ட்டு, எகைன் ரெசிஸ்டன்ஸு, எகைன் சப்போர்ட்டு, எகைன் மேலே போய் போக முடியல, கீழே வந்து மறுபடியும் சப்போர்ட்டை தொட்டவன் ரெசிஸ்டன்ஸ் உடைச்சிட்டு மேலே போனவன் எகைன் வந்து இதுவே இந்த ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்றிட்டு மறுபடியும் மேலே போகிறான். ப்ரைஸ் எங்கே இருக்குதோ மனசில் வச்சுக்கங்க. ப்ரைஸ் எங்கே இருக்குதோ இந்த இடத்துல ப்ரைஸ் இருந்ததுன்னா மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ஸு, கீழே இருக்கிறது சப்போர்ட், அப்படி கணக்கு வச்சுக்கங்க. எந்த இடத்துல ப்ரைஸ் இருந்தாலும் அப்படி தான், ப்ரைஸுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸு கீழே சப்போர்ட், அப்படி பிளான் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கிருந்து ப்ரைஸ் மேலே போனோன்னே இது சப்போர்ட்டாக மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. அப்போ அதுதான் நடந்திருக்குது. மறுபடியும் மறுபடியும் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது இன்னைக்கு ட்ரேடிங்லேயே. பாருங்க, இது ஒரு அருமையான பாயிண்ட்டு புட் ஆப்ஷனுக்கு. இந்த இடத்துல நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம். எகைன் மேலே வந்து திரும்பும்போது இது ஒரு புட் ஆப்ஷன் பாயிண்ட்டு, இது ஒரு புட் ஆப்ஷன் பாயிண்ட்டு. இந்த ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் எடுக்காம விட்டுருந்தாலும் கூட இது ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆயிருக்கு இல்லைங்களா. இங்கே புட் ஆப்ஷன்ஸ் கால் ஆப்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் கொடுத்தே தான் இருக்குது. நான் டெலிகிராமில் வந்து இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி காமிச்சிட்டு தான் இருக்கேன். இந்த இடத்துல தான் எடுக்கணும்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து மார்க் பண்ணி மட்டும் காமிச்சிட்டு இருக்கேன், அவ்வளோதான். செக் பண்ணிக்க இதெல்லாம். இதை தான் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கு. அப்போ இன்னைக்கு எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது. பெருசாக லாஸே பண்ண மாட்டோம், அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இது கொடுத்துட்டே தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல திரும்பினதுக்கு உண்டான காரணம் நான் ஸ்பாட்டில் காட்டுற கொஞ்சம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸ்பாட்லையும் பார்ப்போம். இப்போ இது புரிஞ்சு வச்சுங்களா. அப்போ நம்ம 1 ஹவரில் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று சப்போர்ட் ஒன்று ட்ராக் பண்ணுறோம். அதை வச்சுட்டு 5 மினிட்ஸுக்காக நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடு. அப்போ இதில் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது இப்படி தான் பார்க்கணும். பெர்ஃபெக்டாக எங்கே போனாலும் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. நீங்கள் பாருங்க, அதானே நடந்துட்டு இருக்கு. காலையில் இதே வந்து ரெசிஸ்டன்ஸை சப்போர்ட்டாக மாற்றி போச்சு, ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு அகைன் கீழே கீழே வந்தவன் இந்த சப்போர்ட்டை பிடிச்சிட்டா இது ரெசிஸ்டன்ஸாக பண்ணிட்டான். ரொம்ப நேரம் அங்கே தான் நின்றுருக்க பாருங்க. 10-10:30 மணிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2:45 2:30 வரைக்கும் ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் நின்றுருக்கான் மார்க்கெட்டு. அதுக்கு பின்னாடி தான் அதை உடச்சி பிரேக் பண்ணியிருக்கா. இப்போ இதுலேயே ஆப்பர்ச்சுனிட்டி, இது கன்சால்டேஷன் பார்க்க சைடு வேஸ் பார்க்க. இந்த சைடு வேஸில் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையானா சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. இங்கேயும் கொடுத்துருக்கு, இங்கேயும் கொடுத்துருக்கு. அப்போ கரெக்டாக அந்த லெவலில் போய் நம்ம பிடிச்சி பழகிட்டோன்னா போதும், ரொம்ப எளிமையாக இருக்கும். அப்போ நாளைக்கு வந்து என்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்குது 1 ஹவரில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். இப்போ நம்மளுக்கு இந்த 5 மினிட்ஸ் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணிக்குவோம், இது தேவைப்படாது. நாளைக்கு வந்து மார்னிங் ட்ரேட் பண்ணும்போது இதையே நம்ம ட்ராக் பண்ணால் போதுமானது. நான் காலையிலேயே இதெல்லாம் ட்ராக் பண்ணி தான் கொடுத்துருக்கேன், டெலிகிராமில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ சப்போர்ட் மட்டும் இன்னொன்று மாறுது இப்போது. அதாவது இங்கே இருந்த சப்போர்ட்டை கொஞ்சம் இங்கே நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்குவோம். 1 ஹவர்லேயே கூட இப்படி வச்சுக்கலாம். நாளைக்கு மார்க்கெட் வந்துன்னா இந்த இடம் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும். இது நாளைக்கு பார்த்துக்குவோம். நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளுக்கு இந்த சப்போர்ட் தேவையான தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன் ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். கசகசன்னு சார்ட்டில் வேண்டாம். அழகாக 1 ஹவரில் மேலே ஒன்று கீழே ஒன்று, அவ்வளோதான். 5 மினிட்ஸுக்கு போயிட்டு அடுத்து ட்ராக் பண்ணி பழகிக்கிங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து எளிமையாக சப்போர்ட் பண்ணும். புரிஞ்சுங்களா. நம்ம ஸ்பாட்டை பார்ப்போம், ஸ்பாட்டில் என்ன நடந்ததுன்னு. ஸ்பாட் 1 ஹவர் ஸ்பாட்டில் பாருங்க அப்படியே மாறி இருக்குது பார்த்தீங்க. அதில் வந்து சப்போர்ட் வந்து கொஞ்சம் மேலேயே எடுத்துகிட்டு போன மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு. ஆனால் இது என்ன வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்லேயே வந்து சப்போர்ட் எடுத்துருக்குது பாருங்க. அழகாக சப்போர்ட் லைன் ஆல்ரெடி முன்னாடி ஏதோ ட்ராக் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேருந்து தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. இப்போ எப்படி சப்போர்ட்னு கணக்கு போட்டிங்கன்னா இதே பாருங்க, இது இங்கே பாருங்க, இது சப்போர்ட் எடுத்த ஏரியா, இது ரிஜெக்ட் ஆன ஏரியா, இங்கே சப்போர்ட் எடுத்த ஏரியா, இதெல்லாம் வச்சு தான் முன்னாடி இருந்தே கணக்கு போட்டோம். முன்னாடி எங்கேயாச்சும் இருந்திருக்கு பாயிண்ட் மாதிரி இருக்கு, அதை வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்து ரெசிஸ்டன்ஸில் ஓப்பன் ஆகி சப்போர்ட்டுக்கு வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ்க்கு நியர்பை போய் க்ளோஸ் ஆகிருக்கு. இதை 5 மினிட்ஸில் பாருங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட்டுக்குள்ளே தான் நின்றுருக்குது, கவனிச்சு பாருங்க. இது சப்போர்ட் ஏரியா, இந்த ஜோன் அந்த ஜோனுக்குள்ளே தான் நின்றுருக்குது. நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் மேலே நின்றுருந்தது, அதாவது இந்த இடத்துல நின்றுருந்தது.
ஃபியூச்சர் இந்த இடத்துல நம்ம சப்போர்ட் வரைஞ்சிருப்போம். பாருங்க, ஃபியூச்சரில் பாருங்க, இதோ இது சப்போர்ட் 1 ஹவர் சப்போர்ட்டு. நம்ம வரைக்கும் இந்த பிளேஸில் நிற்கிது. அப்போ நம்ம இங்கே சப்போர்ட்டு வரைஞ்சோம், புதுசாக வரைஞ்சோம். ஆனால் ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக வந்து சப்போர்ட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குது. அப்போ நான் ஏன் சப்போர்ட், அதாவது ஸ்பாட்டை பார்க்க சொல்கிறேன்னு தெரிஞ்சுங்களா? ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் சின்ன சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்போது நம்ம மெயினாக ஃபியூச்சரில் சார்ட்டை பார்க்குறோம், ஸ்பாட்டை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறோம். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய வேலை. இப்போ பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு இந்த 5 நிமிஷத்தில் திரும்புகிற இடமெல்லாம் அங்கே ஈஸியாக வந்து ஃபியூச்சரில் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கலாம். இங்கேருந்து மார்க்கெட்டு மேலே தான் போகும், மேலே தான் போகணும் ஐடியா பண்ணியிருக்க முடியும். ஏன்னா ஸ்பாட்டில் வந்து சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டா, ஃபியூச்சரில் வராமல் இருந்தால் இதில் வந்துட்டா. இப்போ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டான கிளியர் ஐடியா கிடைக்கும். இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே நம்மளுக்கு புரிஞ்சுக்கும். அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிக்கங்க. இப்போ நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து காலையில் டெலிகிராமில் என்ன கொடுத்துட்டு இருக்கோம் அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். டெலிகிராமில் நம்ம ஒவ்வொரு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அதனுடைய எக்ஸ்பிளைன் தான் இது ஃபுல்லாகவே. இந்த பதிவு அதுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.